ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ட்போர்ட் வச்சு பெயிண்டிங் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு 4 சைட் கார்னர்லேயும் வந்துட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயிட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு கூட இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு அப்படியே வந்து பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டில் ஒரு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு அந்த லைனுக்கு வந்துட்டு உள் சைடில் வந்துட்டு நம்ம இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து சுற்றியுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து பண்ணி முடிக்க மொத்தமே 4 கலர் பெயிண்ட் தான் வந்து தேவைப்படும். ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாமே வந்து கொடுத்துட்டேன். இப்போது அந்த ரெட் கலர் பெயிண்ட்டு கூட கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமானா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் இன்னும் வரல. அது வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கு உள் சைடில் வந்துட்டு இந்த பெயிண்ட்டை வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள சைடில் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்துட்டு அப்படியே அந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு வந்து கிடைக்கல பார்த்திங்களா, அதனால இந்த மாதிரி நான் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போடாமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து மேடாக இருக்க மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை வந்து டச்சப் பண்ணி விட்டேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து அவ்வளோவா தெரியாது. கீழே வந்து நம்ம புல் வந்து வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ட்ரீ இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒன்று ஹைட்டாகவும் ஒன்று அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீ ஃபுல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்து புல் இருக்க மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து கார்னரில் கொஞ்சம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட்டு கூட கொஞ்சம் ஒயிட் கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு 3 வந்து வரைய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டு வந்து எடுத்துகிட்டு அந்த மேல் சைடில் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு அந்த 3க்கு மேலே வந்து கொடுக்கும்போது கீழே உள்ள ரெட் கலர் வந்து சேரும்போது அந்த 3 வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பளிச்சுன்னு ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரெட் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கலர் வந்து கிடைக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கங்கே வந்து டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வந்து பறந்துட்டுருக்க மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட கிராஃப்ட் நம்மளோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிரும்.
ஸோ இது வந்து பெயிண்டிங் வந்துட்டு வெளிச்சத்தில் பார்க்குறத விட இந்த இருட்டில் பார்க்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் 4 சைடில் உள்ள டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த 4 சைட்லேயுமே வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.